விஜய் வந்து உண்மையிலுமே அவர் வந்து கள அரசியல் தெரிந்தவரா அப்படிங்கிறது அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஒரு எந்த அரசியல் பொறுப்புக்குமே வராமல் பதவி பொறுப்பு வச்சிருக்காரு. அவர் யாரையுமே இன்னைக்கு அவரால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியலங்கிறது தான் அவரை சுற்றி இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு. அவரை சுற்றி 2 3 ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கிற பேரில் 2 3 பேர் இருக்காங்க. அவங்களுமே வந்து ஏதோ ஒரு கட்சியில் வந்து ஒரு 20 வருஷம் இருந்தவங்க. ஒரு கட்சியோட உள்கட்டமைப்புனா எப்படி இருக்கணும், அது எப்படி வேலை பார்க்கணும் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் இன்ஸ்டாலேயோ இல்லை வேற எதுலேயோ வந்து ஆக்டிவாக சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற குரூப்பை வச்சு பட்டிமன்றங்களில் பேசுகிறவங்கள வச்சு நீங்கள் வந்து கட்சி நடத்த முடியாது. தேர்தல் அரசியலுங்கிறது அது ஒரு பெரிய மேஜிக் சார். அந்த மேஜிக்கை நம்ம கற்றுக்கலைன்னா இங்கே களத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த புரிதல் இல்லாத வரை அவர் வந்து விஜய் வந்து மாதத்துக்கு ஒரு கூட்டம் வெளியே வந்து பேசிட்டு போகலாம், அவ்வளோதான். பட் அவர் வந்து என்னைக்கு போய் மக்கள்கிட்ட போய் நிற்கிறாரா, மக்களோட பிரச்சனைகளுக்கு நிற்கிறாரா, அன்றைக்கி தான் மக்கள் அவங்கள நம்ப ஆரம்பிப்பாங்க. ஒரு ஆரம்ப ஜோரில் அவருக்கு வந்து இந்த முறை அவர் தனித்து நின்னா ஏதோ ஒரு 5%லேருந்து 6% ஓட்டு கிடைக்கும். அதனால அவருக்குமே லாபம் கிடையாது.